ஜாக்கி சான் நடிச்சு நிறையவே காமெடி ஆக்ஷன் மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஜாக்கி சான் வந்து உலக லெவல்ல ஃபேமஸ் ஆனதுக்கு காமெடி ஆக்ஷன் மூவிஸ் தான் ரொம்பவே முக்கிய காரணம். அவர் அந்த படங்கள் தான் நிறையவே பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம பார்க்காத திரைப்படம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட அந்த படத்துல காமெடி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீரியஸ் டோன்ல போகும். ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ எமோஷன் கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமுமே காமெடி இல்லாத ஒரு படம் அப்படி பண்ணியிருக்காருன்னா ஜாக்கி சான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் தான். ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் இல்லாம சீரியஸ் டோன்ல ஜாக்கி சான் ஆரம்ப கட்டத்துல ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காரு. இந்த போலீஸ் ஸ்டோரி மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப எமோஷன் அதிகமா இருக்கும். ஆனா இந்த படம் அதுலயும் சில காமெடிஸ் எப்பயும் போல ஜாக்கி சான் இருக்கும் இனிஷியலா. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் கூட காமெடியா இருக்காது. வித்தவுட் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் டோன்ல ஆக்ஷனா எடுத்திருப்பாங்க இந்த படம். இந்த படத்தோட கதைப்படி ஜாக்கி சான் வந்து வியட்நாம் வரப்போ சைனால இருந்து தப்பிச்சு லண்டன்ல வந்து செட்டில் ஆயிருப்பாரு அவரோட பொண்ணோட. அங்கேயே லண்டன்லயே வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் அவரோட தொழில். ஒரு நாள் வந்து அவரோட பொண்ணை வந்து காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக கார்ல போவாரு. கார்ல போயிட்டு அவரோட பொண்ணு பிக்கப் பண்ணிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போறதா இருக்கும். ஸோ கார் அவரு பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அவங்க பொண்ணு வந்து நான் போய் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்குறேன்னு கடைக்குள்ள போயிடுவாங்க. ஸோ ஒரு காரை பார்க் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போலான்னு வெளியே கார்ல இருந்து வெளியே வரும்போது அந்த கடைக்கு வெளியே நிப்பாட்டி இருந்த ஒரு பைக்ல இருந்த பாம் வந்து வெடிக்கும். ஸோ அந்த பாம் வெடிச்சதுனால அந்த கடைக்குள்ள இருக்கிற 10 பேருக்கு மேல இறந்துருவாங்க. அதுல அவரோட பொண்ணு இறந்துருவாங்க. இந்த தாக்குதல் வந்து ஊர்ல ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து ஐஆர்ஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றுக்கும். நாங்க தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமைப்பு எதனால இந்த தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னா, நார்தர்ன் அயர்லாந்துல நிறைய மக்கள் வந்து மைக்ரேஷன் ஆகி வராங்க. அதை வந்து சட்டப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிவிப்பா இருக்கணும் தான் இந்த தாக்குதல் அவங்க பண்ணிருப்பாங்க. இது மேற்கொண்டு தொடரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பொண்ணு இந்த தாக்குதல இறந்ததுனால அவர் வந்து அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தினமும் போய் கேட்டுட்டே இருப்பார். ஜாக்கி இந்த பாம் வச்சது யாரு, இந்த தாக்குதல் காரணம் யாருன்னு எனக்கு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க கேட்டுட்டே இருப்பாரு. அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, திரும்ப வந்து தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அவரை அனுப்பிடுவாங்க. அங்க இதுக்கப்புறம் வேலை ஆகாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து வந்து பெல்ஃபாஸ்ட் போவாரு. பெல்ஃபாஸ்ட்ல தான் வந்து அந்த நார்தர்ன் அயர்லாண்டோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் இருப்பாரு. அந்த மினிஸ்டர் கேரக்டர் பண்ணவர் வந்து பியர்ஸ் பார்சன், லியாம் ஹென்ஸ்லி அப்படிங்கிறது அந்த கேரக்டரோட நேம். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டர் அந்த லியாம் ஹென்ஸ்லிங்கிறவர் வந்து அந்த ஐஆர்ஏ அப்படிங்கிற அமைப்புல ஒரு மெம்பரா இருந்தாரு. அதுல இருந்து வெளியே வந்து தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு கழிச்சு மினிஸ்டர் ஆகியிருப்பாரு. ஸோ இவர்கிட்ட கேட்டா அந்த விவரம் தெரியும்னு சொல்லிட்டு ஜாக்கி என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து நேரம் இவர்கிட்ட போவார். போன்ல ட்ரை பண்ணுவாரு, பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நேரம் ஆஃபீஸ்க்கே போய் கேட்பாரு. அங்க வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அங்கேயும் சொல்லிடுவாங்க. ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையை. ஸோ இந்த படம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க வந்து இதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து நிறையவே வந்து ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ அங்கிருந்து முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஜாக்கி சான் வந்து அந்த மினிஸ்டர் வந்து மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம்ல ஒரு ஹோம்மேட் பாம் ஒன்று வச்சுட்டு வருவாரு. அது பெரிய தாக்குதல் ஏற்படுத்தாது, ஆனா ஒரு மிரட்டல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாம் வச்சுட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணி பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நேம்ஸ் வேணும், யார் இந்த தாக்குதல் பண்ணாங்க, என் பொண்ணை கொலை பண்ணவங்க யாருங்கிற நேம் வேணுங்கிறத திரும்ப அவர் டிமாண்ட் பண்ணுவாரு. ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற ஆள் இந்த மாதிரி ஹோம்மேட் பாம் செய்யற அளவுக்கு எப்படி அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத இந்த விஷயம் இந்த படத்துல சொல்ல வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட விக்ரம் மாதிரி தான் இந்த படமும். ஆனா இந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து வியட்நாம் வார்ல ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸ் சோல்ஜரா இருப்பாரு. ஸோ அதனால இவருக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். கன்ஸ் ஹேண்டில் பண்றது, பாம்ஸ் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கை தேர்ந்தவர். அண்ட் அது மட்டும் இல்லாம இவருக்கு சொந்தம்னு இருந்தது அந்த ஒரே ஒரு பொண்ணு தான். ஏன்னா வியட்நாம் வரப்போ அவர் வெளியே வராது. அவர் அங்கிருந்து தப்பிக்கும் போது அவருக்கு 3 பொண்ணுங்க. 3வது பொண்ணு பிறக்கும் போதே அவரோட ஒய்ஃப் இறந்துருவாங்க. ஸோ 3 பொண்ணுங்களோட அவர் அந்த வார்ல இருந்து தப்பிச்சு வரும்போது 2 பேரை வந்து அங்க இருக்கிற ஆட்கள் வந்து பிடிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பொண்ணோட மட்டும் தான் அவர் அங்கிருந்து தப்பிச்சு வருவாரு. அவருக்குன்னு இருந்தது அந்த ஒரு பொண்ணு தான். அவரையும் உங்க பாம் பிளாஸ்ட்ல கொலை பண்ணதுனால செம வெறியோட மனுஷன் சுத்திட்டு இருப்பாரு. அவர் அந்த பாம் பிளாஸ்டுக்கு காரணமானவங்களை பிடிச்சாங்களா, அவருக்கு யாருன்னு தெரிஞ்சதா, அவங்க பழி வாங்கினாரா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல நடிச்ச நடிகர்களோட நடிப்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து இதுல முக்கியமான கேரக்டர் 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கி சானும் அதுக்கப்புறம் பியர்ஸ் பார்சன் தான் 2 பேர் தான் முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஜாக்கி ரொம்பவே அருமையா பண்ணிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நீங்க ஜாக்கி சிரிச்சு நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல ஜாக்கி ஒரு சீன்ல கூட சிரிக்க மாட்டாரு. படம் முழுக்கவே ஒரு சீரியஸ் டோன் தான் அவரோட ஃபேஸ்ல இருக்கும். அது ரொம்பவே அருமையா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம படமே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. ஸ்டார்ட் டு எண்ட் வந்து செம ஸ்பீடா போகும், விறுவிறுப்பா போகும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஒரு விக்ரம் வைப் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஸ்பெஷல் ஆபரேஷன் போர்ஸ்ல ஒரு சோல்ஜரா இருந்தவர் நார்மல் லைஃப் வாழ்றாரு. அவரோட பொண்ணு கொண்டுட்டாங்கன்றதுக்காக திரும்ப அந்த லைஃபுக்கு போறாருங்கிறது வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ரொம்ப பில்டப்லாம் கொடுத்து ஆஹா ஓகோன்லாம் இல்லாம அது ரொம்ப செட்டிலா பிளே பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க ஜாக்கியோட பெரிய ஃபேன்னா இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா ஜாக்கி நடிச்ச சீரியஸான படங்கள்ல இது ரொம்பவே முக்கியமான படம். இது கிரிட்டிக் வைஸ் ஜாக்கிக்கு ரொம்ப பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். இது நல்ல வசூல்லையும் நல்ல பண்ண படம். இது ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு, தமிழ் டப்ட் கிடையாது. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கு, சப்டைட்டிலோட பாருங்க. ஈஸியா தான் இருக்கும், புரியும். தேங்க்யூ கைஸ்.